அன்பான தேவ பிள்ளைகளே, எரேமியா 18வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய தெய்வம் எரேமியாவிடத்தில் குயவன் வீட்டிற்கு போகும்படியாய் சொல்லுகிறார். எரேமியா எழுந்து குயவன் வீட்டிற்கு போகிறார். அங்கே 4 காரியங்களை எரேமியா பார்க்கிறார். ஒன்று, அங்கே ஒரு பணிசாலையை பார்க்கிறார், ஒர்க் ஷாப் என்று சொல்லலாம். 2, அங்கே ஒரு திரிகை சக்கரம் சுற்றி கொண்டிருக்கிறதை பார்க்கிறார். 3, அந்த குயவனுடைய கையில் இருந்த பொழுதே கெட்டுப்போன ஒரு களிமண்ணை பார்க்கிறார். 4, அந்த கெட்டுப்போன களிமண்ணை மீண்டும் நல்ல புண்ணியமுள்ள கரமாயிருக்கிற அந்த கரங்கள் மீண்டும் தனக்கு ஏற்ற ஒரு பிரியமுள்ள பாத்திரமாக அதை உருவாக்கி வெளிக்கொண்டு வந்ததை பார்க்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, யார் அந்த பணிக்கூடம்? பணிசாலை என்றால் என்ன? தேவ சபை என்பது பணிக்கூடம். 2, யார் அந்த களிமண்? நான் தான் அந்த களிமண். 3, யார் அந்த கெட்டுப்போன பாத்திரம்? நான் தான் அந்த கெட்டுப்போன பாத்திரம். 4, யார் அந்த தேவனுடைய விருப்பத்தின்படி உருவாக்கப்பட்ட பாத்திரம்? அவருடைய கையிலே தன்னை அடக்கி ஒப்பு கொடுத்த கெட்டுப்போன களிமண். அன்பான தேவ ஜனமே, இந்த களிமண் எங்கே கிடந்தது? வழியோரத்திலே, யாருக்கும் வேண்டாதவனாக, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவனாக, எல்லாராலும் அருவறுக்கப்பட்டவனாக, ஒதுக்கப்பட்டவனாக கடந்த களிமண்ணை கர்த்தர் வழி அருகே இருந்து அவர் தன்னுடைய கரத்தினாலே அவர் கோரி எடுத்தார். ஆண்டவருடைய கரத்திலே இருக்கிற களிமண்ணாக நான் என்னை சமர்ப்பிக்கும் பொழுது, நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தரால் விருப்பப்படுகிற, கர்த்தர் விரும்புகிற நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக வெளிக்கொண்டு வரப்படுவீர்கள். ஆண்டவர் இஸ்ரவேல் வீட்டாரை பார்த்து, குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஆமே, நாம் அவருடைய கையில் இருக்கிற களிமண். குயவனுடைய கரத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம் என்றால் அவருக்கும் நமக்கும் இருக்கிற தூரம் மிக குறைவு. நம்முடைய அருகாமையிலே வந்து நம்மை சீர்படுத்த போதுமான நல்ல குயவன் நமக்கு உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். யாரும் எதிர்பார்க்காத ஒரு பாத்திரமாக சீக்கிரமாக அந்த நல்ல கரங்கள், அந்த புண்ணியமுள்ள கரங்கள், அந்த தேவனுடைய கரங்கள் நம்மை உருவாக்கி வெளிக்கொண்டு வருகிற ஒரு நாள் உண்டு. அது வரைக்கும் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவர் கரத்துக்குள் அடங்கி இருங்கள். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய், அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் வெளிக்கொண்டு வந்துடுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.